தொடர்ந்து தந்தை பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலை தற்பொழுது சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை மறைமுகமாக இந்துத்துவ கருத்துக்களை பரப்பி வந்த சீமான் இப்பொழுது நேரடியாக பிஜேபி கால் ஊன்றுவதற்கு ஏதுவாக தந்தை பெரியாரை விமர்சனம் என்கின்ற பெயரில் அவதூறுகளை பரப்பி அவமானப்படுத்துகிற இழிவான செயல்களிலே ஈடுபடுகிற சீமானினுடைய செயல்பாடுகளை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு அவருடைய வீட்டை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து பெரியார் பேசாத கருத்துக்களை அல்லது மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, புராணங்களில் இதிகாசங்களில் உள்ள கருத்துக்களை எடுத்து எம்பிய தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை பெரியாரே சொன்னதாக அவதூறு பரப்பி ஆர்எஸ்எஸ்க்கு உதவியாக செயல்படுகிற சீமானை கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்பொழுதும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, பெரியாரிய அந்த கருத்துக்களை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியாக செயல்படுகிற சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, தமிழின உணர்வாளர்கள் தகுந்த பாடத்தை சீமானுக்கு கற்பிக்க கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு அடையாள போராட்டமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியார் பேசியதாக சொன்ன கருத்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று ஆதாரம் கேட்கக்கூடிய போராட்டமாகவும் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஜனநாயகமற்ற ஒரு போராட்டம். இது பேரெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில முன்னணியில் நிற்கக்கூடியவர்கள் செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான போராட்டம்னு இதை நாங்கள் விமர்சிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார், அந்த கருத்துக்கு எதிராக தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆதாரம் நாங்கள் யாருக்கு காட்டணும்? நாங்கள் ஆதாரம் கோர்ட்டு அந்த வழக்கு வருகிற போது கோர்ட்டில் தானே நாங்கள் ஆதாரம் காட்டணும். அதுக்கு நடுவில் எதுக்கு இந்த போராட்டம்? யாருக்கு அரிக்குது? புகழ் அரிப்பு யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இந்த போராட்டத்தை நடத்தி புகழடையணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் கேட்குறேன். அப்புறம் என்னத்துக்கு வழக்கு போட்டிங்க? ஆதாரத்தை நாங்கள் கோர்ட்டில் காட்டுறோம். கோர்ட்டில் காட்டலை அப்படின்னு சொன்னால் கோர்ட் எங்களை தண்டிக்கட்டும். இப்போ எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறீங்க? ரெண்டாவது, நம்ம தமிழக அரசு ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இது போல் ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டை முற்றுகையிடுகிற ஒரு போராட்டத்தை எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்கள் இது அனுமதிச்சிருக்கவே கூடாது. நேற்று ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லும்போது முன்னெச்சரிக்கையாக அவர்களை எல்லாரையும் கைது செய்திருந்தால் இன்றைக்கி இந்த போராட்டம் நடந்திருக்காது. இவ்வளவு போலீஸ் ஸ்போர்ட்ஸ் வேஸ்ட் ஆகிருக்காது. இந்த போராட்டக்காரர்களுடைய நோக்கம் என்ன? சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை அடித்து நொறுக்க போகிறாங்களா? இல்லை என்ன சீமானவர்களை கொலை செய்ய போகிறாங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூலிப்படை வைத்து இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு பெரும் நம்பிக்கையாக பெரும் தலைவராக இருந்த ஒருத்தரை எல்லாம் இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழக காவல்துறையும் காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரும் இது போன்ற முற்றுகை போராட்டங்கள் எல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? நான் கேட்குறேன். தமிழர்கள் நாங்கள் கோட்டையை முற்றுகிடுவோம், திராவிடர்னால வீடதை முற்றுகிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கோட்டை எந்த பக்கம் இருக்குன்னு கூட சீமானுக்கு தெரியாது. ஏன்னா சீமானுடைய அரசியல் கோட்டையை பிடிப்பது அல்ல. பிஜேபி கோட்டையை பிடிப்பதற்கு புல்லு வெட்டி கூட பாதையை சுத்தம் பண்ணி தரக்கூடிய பணியை சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் கோட்டை ஏற்கனவே தமிழர்கள் வசம்தான் இருக்கிறது. திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் வசமிடமிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை ஏற்றுக்கொண்ட தமிழர்களிடத்திலே கைமாறுவதற்கு ஒருபோதும் பெரியாரிய உணர்வாளர்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, போராட்டம்னு பார்க்க முடியாது, கவன ஈர்ப்புக்கான ஒரு வேலை அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நாட்டில் தலையாய சிக்கல்கள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இதை பெருசாக பூதாகரப்படுத்தி அவங்க போராட்டங்கிற பேரில் ஒரு சில்லறைத்தனமான வேலைகள் ஈடுபடுறாங்கிறத நாங்கள் ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்குறோம். மற்றபடி இது பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அங்கே காலையில் அவங்க அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகிறதா சொல்லிவிட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்டை அந்த வணிக வளாகத்தை முற்றுகிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு நகைச்சுவை, அதை தாண்டி அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிற சமயத்தில் பெரம்பலூரில் மணிகண்டன் ஒரு ஆதி தொல்குடியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் காவல்துறை முன்னிலையிலேயே காவல்துறையோட துணையோடு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கான நீதி கிடைக்க பெறலை. அதே போல்
இங்கே சென்னையில் வந்து ஆர்கே நகர் காவல் நிலையத்துக்கு முன்பு வந்து ஒரு இளைஞர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிருக்கார். இதே போல் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற சிக்கல்கள் வந்து சூழ்ந்திருக்கு. இந்த மக்களுக்கான சிக்கல்களுக்காக போராட வேண்டிய இந்த இயக்கங்கள் வந்து அதை செய்யாமல் பெரியார் குறித்து அவதூறு பரப்பிட்டாங்க, அதுக்கு நாங்கள் முற்றுகை போராட்டம் செய்யணும்னா, நீ உண்மையிலே முற்றுகை போராட்டம் செய்யணும்னா அலுவலகத்தான் தான் வந்துக்கணும். ஏன் அலுவலகத்துக்கு வரல? ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்தால் தான் கவனம் ஈர்ப்பாக இருக்குங்கிறதுனால இது போன்ற வேலையை செய்கிறாங்க. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒன்று தான். அதனால் இதை வந்து நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் ஆட்கள் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஒவ்வொரு ஆட்களும் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியோடு எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பாட்டு பாடி ஒரு ஒரு திருவிழா போல், ஒரு விழா கோலம் போல் பூண்டிருக்காங்க. மற்றபடி நாங்கள் பொருட்டாக்கிறதுல சீமான் தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்த மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்திகிட்டே இருக்கிறாரு. போராளிகளை தொடர்ந்து இழிவுபடுத்தினார். தொடர்ந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அரசியலோடு மிக நெருக்கமான ஒரு பயணத்தை இங்கே வந்து தோழர் சீமான் வந்து கையெடுக்கிறனால ஒரு கடுமையான விமர்சனத்தை தமிழ்நாடு முன்வைக்குது. இப்போ வந்து சீமானுக்கு அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க. ஆனால் காலையில் கூட பேட்டியில் கூட சீமான் வந்து பெரியார் வந்து அடிப்படையிலேயே பிழையானவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. சீமான் வந்து 15 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம், 15 ஆண்டுகளாக நான் களத்தில் நின்று மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்கிற அதே சீமான் தான் 15 ஆண்டுகளாகவே பெரியாரை தூக்கி கொண்டாடினாரே. பெரியாரை தூக்கி கொண்டாடிய சீமானுக்கு திடீர்னு போன வாரம் ரஜினியை பார்த்துட்டு வந்த பிறகு சங்கி என்றால் தோழன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி எங்கேருந்து வருது? போன முறை என்ஐஏ சோதனையில் வந்ததா? என்ஐஏ சோதனை 2ஆம் கட்ட தலைவர்கள் வீட்டுக்கு போன பிறகு திடீர்னு அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கிட்ட காண முடியுது. அதில் சீமான் வந்து தெளிவாக ஆர்எஸ்எஸ்னுடைய பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அது நாங்கள் எதுக்குறோம். ரொம்ப சிம்பிள் தான். அவருடைய வேலை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளாக வேலை பார்ப்பது. பெரியார் தொடர்ந்து பெரியாரை கொண்டாடியவர், பெரியாரை நேசித்தவர். இன்னும் சொல்ல போனால் புலிகளை நேசிக்கிறவர்கள் பெரியாரை நேசிக்கணும். ஏன்னா புலிகள் பிரபாகரன் அவர்கள் பெரியாரை கொண்டாடியவர். சிவத்தம்பி அவர்கள் எழுத்தாளர், அங்கே இருக்கிற ஈழத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு, ஒரு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. திராவிட இயக்கம் ஈழத்திலே தமிழ் தேசிய முகழ்ப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார்கள். திராவிட இயக்கங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துன்னு எழுதுறாரு. இவர்களே தங்களை தமிழர்கள் போட்டுட்டு பிராக்கெட்டில் திராவிடர்கள் அப்படின்னு போடுறவங்க தான் இவங்க நம்ம ஈழ விடுதலை புலிகள். அப்போ ஒரு விஷயத்தை புரியணும், எல்லா இடத்துலையும் தங்களை திராவிடர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்பவர்கள் ஈழ விடுதலை புலிகள், பெரியாரை கொண்டாடியவர்கள் ஈழ விடுதலை புலிகள். இதுக்கு முன்னாடி இப்போ இவருக்கு முன்னாடியே களத்தில் நின்று மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்த தலைவர்கள் பெரியாரை சந்தித்து தனி ஈழத்திற்கான கோரிக்கை வைத்து போனதெல்லாம் 72 நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னா, சீமானுக்கு பெரியார் பிரச்சனை இல்லை, பெரியாரிய சித்தாந்தம் பிரச்சனை இல்லை, வயிற்று பிரச்சனை தான் சீமானுக்கு. சோத்துக்காக அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஜால்ரா அடிக்கிறாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் தமிழ்நாடு முழுதும் இருந்து இங்கே வந்து திரண்டிருக்காங்க. அவர்களை கைது செய்யணும்னு முனைப்பு காட்டுறாங்க. அப்போ கைது செய்வதனோட நோக்கம் என்ன? எங்கள் அண்ணனை தனிமைப்படுத்துறதுக்காகவா? நான் கேட்குறேன். அப்போ இந்த அரசு என்பது, இந்த அரசுக்கு காவல்துறையை எப்படி கையாள்வது என்பதும் தெரியவில்லை. இந்த அரசுக்கு ஒரு எது போராட்ட வடிவம், சரியான போராட்ட வடிவம், எதை அனுமதிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியவில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையோ என்று இந்த இதில் வந்து நிரூபணமாயிருக்கு. நேற்றே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுதான் ஒரு முறையாக இயங்குகிற அரசுக்கு அழகு. தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தை நீ போய் முற்றுகையிட்டேன்னா இப்போ இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. வீட்டை முற்றுகையிடுவதன் மூலமாக இந்த பகுதியில் வாழுகிற மக்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. காலையிலேருந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியல, முதியவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி போக முடியல. இந்த தெருக்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 தெருக்குள்ளே யாரும் உள்ளே நுழைய முடியல, வெளியில் வரவும் முடியல. அப்போ இதெல்லாம் யார் பொறுப்பு? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? மாநில அரசு தானே பொறுப்பு. சும்மா உட்காந்துருந்துட்டு அப்படியே போய் ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டு வர்றது மட்டும்தான் முதலமைச்சர் வேலையா? இதையெல்லாம் சிந்திச்சு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அரசு? வீரமணியை அமைதியாக பிரான்ச் அமைப்புகள் வந்து ஏன் சொல்கிறாங்க? இல்லை, பெரியார் என்ன வீரமணி வீட்டான பத்திரமா? நான் என்ன கேட்குறேன், ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியாரோடு இருந்தவர், அவ்வளோதான். இந்த தமிழ் சமூகத்தில் தலை நிமிர்ந்த அரசியலா பொருளாதாரமா பல்வேறு துறைகளிலே தலை நிமிர்ந்து நிற்கிற பெண்கள் பெரியாரை கொண்டாடுவோம். பெரியார் எங்கள் வெற்றியினுடைய அடையாளம். எனவே நாங்கள் பெரியாரை கொண்டாடுவோம். பெரியார் ஒன்றும் திராவிடர் கழகத்துக்கு சொந்தம் கிடையாது. பெரியார் தமிழ்நாட்டின் முற்போக்கு இயக்கங்களுக்கு சொந்தம். தமிழ்நாட்டில் முன்னேற துடிக்கிற ஒரு பிள்ளைக்கு சொந்தம். எனவே பெரியார் எங்க சொந்தங்க, எங்க தாத்தைங்க.
சுந்தரவள்ளி இந்த இடத்துல உசிலம்பட்டியில் பிறந்துட்டு இங்கே வந்து நிற்கிறானா, எனக்கு பின்னாடி பிஹெச்டின்னு ஒரு பட்டம் இருக்குன்னா, சாதி ஒழிப்பிற்கு நாங்கள் முன்னாடி நிற்கிறோன்னா, இந்த அறிவை, இந்த சுயமரியாதையை, இந்த மிகப்பெரிய கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் தந்தை பெரியார் அப்படின்றதால நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் ஆதாரம் கேட்டு தான் இந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டம் இருந்தீங்க. ஆனால் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த நீதிமன்றத்தில் ஆதாரம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதான் அது இன்னைக்கு பார்த்துட்டு தான் நானும் வந்தேன். ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுப்பாராம், பேசுறது பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவாராம். இது என்ன கான்ட்ரவர்சி? இன்னொன்று கூட சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வந்து பல்லு கொப்பளிச்சு வாயை துப்புனாலே பத்திரிகையாளர் சந்திக்கிறவர் நீங்கள். தினந்தோறும் பத்திரிகையும் மைக்கையும் பார்க்கட்டுனா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்கிற நீங்கள் இவர்கள் தானே பத்திரிகைக்கு பதில் சொல்லணும். நீதிமன்றம் ஏன் உங்கள் பெரியப்பா மேலே இருக்காரு மோடிஜி, அவரை வச்சு ஏதாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா சொன்னாங்களா? இல்லை உங்கள் தம்பி அண்ணாமலை உங்களுக்கு பக்கத்தில் நிற்பேன்னு ஏதாவது ஐடியா சொன்னாரா? இல்லை உங்கள் சித்தப்பா இங்கே நம்ம ஹெச் ராஜா, அப்புறம் அந்த கும்பல்லாம் உங்கள் கூட நிற்கிறாங்க, அப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற ஆகச்சிறந்த அறிவு ஜீவிகள்லாம் உங்கள் கூட இருக்கனால வர எகத்தாளமான்னு நான் கேட்குறேன். ஸோ ஆதாரம் கேட்பது தமிழ்நாடு மக்கள். இந்த மக்கள் மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் இவர்கள் முன்னாடி நீங்கள் ஆதாரத்தை வைக்கணும். அதுதான் தார்மீகமான அரசியல் பொறுப்புள்ள தலைவனுக்கு அழகு. இல்லை, நாங்கள் உங்கள் எங்கேயும் ஓடிக்கல. இதில் வந்து ரொம்ப நுட்பமான அரசியல் இருக்குது. பெரியார்கிற பிம்பத்தை வந்து ஊதி பெருசாக்கி 2000 ஆண்டுகால தமிழினத்தோட அறிவுலக வரலாறை வந்து வெறும் 50,000 ஆண்டில் சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பெரியார்கிற பிம்பத்தை வந்து நம்ம உடச்சி பேசுகிறோம். அப்போ எல்லாத்து குறித்து தானே பேசணும். எல்லாத்து குறித்தும் பேசாமல் இந்த பெரியார் உறவுமுறை குறித்து பேசுகிறத மட்டும்தான் பேசுகிறாங்களே ஒழிய, பெரியார் வந்து தமிழ் துவேஷத்தோடு பேசினார், தமிழ் மொழி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசினார், போராடிய தமிழர்களை கொச்சப்படுத்தினார், மொழி போராட்டத்தில் வந்து 60களில் வந்து தவறான நிலைப்பாடு எடுத்தார், கீழ்வெண்மணி படுகொலையின் போது சாதியவாதிகள் பக்கம் நின்னார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெரியாரோட முரண்பாடுகள் சொல்லலாம்னா. ஆனால் அந்த முரண்பாடுகள் குறித்து இவங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. 1962 இஸ்லாமிய மக்கள் குறித்து அவ்வளவு கடுமையாக பேசியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிருக்காரு. அவங்க அந்நியர்னு சொல்லியிருக்காரு, அவங்க பாகிஸ்தானுக்கு போகலாம், ஆப்கானிஸ்தானுக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது குறித்தெல்லாம் அவங்க நிலைப்பாடு என்ன? அப்போ அதையும் பேசணும்ல. அதை பேசாமல் இந்த உறவுமுறை குறித்து பேசுகிறதோட நிற்கிறாங்க. ஏன் மற்றதை பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா மற்றதுக்கு வந்தாங்கன்னா அடி வாங்குவாங்கன்னு தெரியும். அப்போ அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு நுட்பமான அரசியல் தான். இங்கே ஊதி பெரிதாக்கப்பட்டு பெரியாங்கிற பிம்பம், அந்த பிம்பம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் மாற்று மொழியாளர்களுக்கும் தேவைப்படுது. அந்த பிம்பத்தை கட்டமைச்சு அந்த பிம்பத்துக்கு படி ஒழிஞ்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இவங்க பெரியார் மீது இவங்களுக்கு பாசம் பட்டு கூட கிடையாது. 2009 திமுகவோட ஆட்சி காலத்தில் திமுக காரங்களாலே வந்து பெரியார் சிலை வந்து சென்னையில் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உடைச்சவங்களை வந்து கைது பண்ணவோ கட்சி விட்டு நீக்கவோ கருணாநிதி முன் வரலை. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை தான். இந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள் என்றைக்குமே நிலைக்காது. உண்மை நிலைக்கும், பிம்பங்கள் நிலைக்காது. அதனால் பிம்பங்கள் இன்றைக்கி வந்து இன்றைய தலைமுறை இளைஞர்களால் அது வந்து மீள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு திறனாய்வு செய்யப்பட்டு உண்மைகள் வெளில வர்றப்ப அவங்க பதறாங்க. இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து ஜனநாயக போராட வந்தாங்க. ஆனால் அங்கே சீமானோட இல்லத்தில் வந்து துண்டுப்பட்ட, அதாவது கடிகளோட அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. இப்படி எதிர்கொள்றது என்னங்க, நொட்டாங்கையில் பட்டக் அப்படின்னு தள்ளுற அளவுக்கு தான் அவங்க ஒரு 10 பேர் உட்காந்துட்டு கறிக்கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க பூரா வலைத்தளங்களில் டே கறிக்கஞ்சி அப்படின்னு எழுதுறத பார்த்துருக்கேன். நேரடி இன்னைக்கு தான் பார்த்தேன். கறிக்கஞ்சி குடிச்சிட்டு மத்தியானம் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் சில்லி எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. திண்ணிப்பயலுங்க அப்படி தான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அது இல்லை. அவங்க வந்து ஒன்றும் கழட்ட போகிறதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் பயந்துருந்தால் நாங்கள் இந்த இடத்துல நிற்க மாட்டோம். எத்தகை பெரிய அடக்குமுறையை தாண்டி தான் இந்த தமிழ் சமூகம் போராடி வென்ற சமூகம். 2 மொழியாக இருக்கட்டும், இந்தி திணிப்பை எதிர்ப்பாக இருக்கட்டும், எங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலாக இருக்கட்டும், இங்கே பொருளாதார சூழல், இங்கே கட்டமைப்பு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கோம்னா பின்னாடி ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்ட உணர்வு எங்களுக்கு இருக்குது. சோத்து பிண்டங்களுக்கு சோத்தை சாப்பிட்டு ஓரமாக உட்காந்து படுத்து திரிக்கிட்டோம். வைக்கட்டுமே, என்ன ஆயுதம் வச்சிருவாங்க? ஆயுதம் சீமானுக்கு தில்லு இருந்தால் முதல்ல வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கணும், காப்பி போட்டு கொடுத்துருக்கணும். அப்படி தானே இன்றைக்கி பேசுனாரு. காப்பி போட்டு கொடுக்க. இன்றைக்கி நான் முட்டை வாங்க நேரம் இல்லைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லைனா 4 முட்டை வாங்கிட்டு வந்துருந்துருப்பேன். அதுக்கெல்லாம் பேப்பர் வரைக்கும் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்தேன். ஏன்னா வெளியே தெரியணும்ல நம்ம வச்சிருக்கிற முட்டை அப்படின்னு. பேப்பர்லாம் வாங்கினேன், கடை இல்லை வர்ற வழியில். இல்லைனா முட்டையை வாங்கிட்டு வந்தால் அண்ணனுக்கு கொடுத்துருப்பேன். அண்ணனுடைய வேலை என்ன? சோத்தை போடுறேன், நான் டீயை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சும்மா புருடா வர்றது. எங்கள் வீடியோ முன்னாடி, டிவி முன்னாடி. அப்போ நான் ரொம்ப சிம்பிளாகவே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புருடா விடுற அன்னைங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த படை கிடையாது. இது கருப்பு, சிவப்பு, நீலம் என்ற முப்படை தமிழ்நாட்டினுடைய முன்னணி படைன்றதை சீமான் புரிஞ்சுக்கணும். நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் இதே கேள்வி வந்துட்டு திருமூர் காந்திக்கு முன் வச்சோம்.
இது மாதிரி ஏன் அலுவலகத்தை முட்டிவிடாமல் வீடு முட்டிவிடுன்றப்ப நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் வந்து இது வந்து கட்சியின் கருத்து கிடையாது, சீமானுடைய கருத்துன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து அவருடைய இல்லத்தை வந்து முட்டு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கட்சியை விட்டு வெளியில் போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குற அந்த அறிக்கைக்கெல்லாம் வந்து இங்கே மதிப்பெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நொண்டி சாக்கு. ஏண்டா அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த அறிக்கையை விட்டவன் கட்சியில் இருக்கிறானா கட்சியில் இல்லையாங்கிறத நீ ஆய்வு செஞ்சு இதை செஞ்சுருக்கணும். எந்த கட்சி நான் கேட்குறேன், இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று பேசுகிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற திமுககாரரு இது எங்கள் கட்சியினுடைய தலைவரின் கருத்து இல்லை, இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இது வரைக்கும் சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கருத்து கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு அறிக்கை வந்து யாராவது விட்டுருக்காங்களா? எதை உதாரணமாக வந்து எடுத்துக்கிறீங்க? அறிவில்லை, சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க, மூளை எதுக்கு இருக்குது நான் கேட்குறேன். அப்போ இது வந்து நொண்டிச்சாக்கு. நீங்கள் யார் அதை யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தில் அறியப்படாமல் மண்ணுக்கடியில் வந்து புதைக்கப்பட்டு கிடக்கிற ஒரு ஆள் உங்களை முன்னிறுத்திக்கிறதுக்கு சீமானை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு களத்துக்கு வந்து சீமான் வீட்டை முற்றுகிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேணாமா? படித்தவர் தானே நீங்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற சிந்தனை உங்களுக்கு சுத்தமாக கிடையாதா? அப்போ உங்களுக்கு பேரும் புகழும் வரணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்களா? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க நீதிமன்றத்தில் வந்து ஆதாரங்கள் கொடுத்துருந்தீங்க, அண்ணனும் காலையில் பேசியிருந்தாரு. ஆனால் எல்லா கருத்துக்களுமே பொது வழியில் பேசக்கூடிய சீமான் வந்து ஏன் நீதிமன்றத்தில் கொடுக்கணும், பொது வழியில் வாங்க, நேற்று கூட விவாதத்துக்கு வாங்க. தம்பி, நீங்கள் ஒரு கருத்தை பேசி முடித்த உடனேயே பொது வெளியில் அறிவிப்பு கொடுக்குறீங்க, தமிழ்நாடு முழுவதும் வழக்கு கொடுங்கன்னு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா 100 இடத்துல வழக்கு கொடுத்துருக்கீங்க. பத்திரிகைகளில் செய்தி வருது, மதுரை உயர்நீதிமன்றம் வந்து சீமானவர்கள் மீது வழக்கு தொடுக்கணும், ஏன் தொடுக்கலைன்னு கேள்வி கேட்டு செய்தி வருது. அப்புறம் நாங்கள் எதுக்கு பொது வெளியில் வந்து கொடுக்கணும்? நீங்கள் எல்லா கோளாறுகளையும் நீங்கள் செய்துவிட்டு எல்லா ஆர்வ கோளாறுகளாக நீங்கள் இருந்துக்கிட்டு எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் எங்கள் விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறோம். நீ யாரும் வழக்கு தொடுக்காமல் சீமானவர்கள்ட்ட வந்து நீ ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்னால் நாங்களும் அந்த ஆதாரத்தை வந்து காட்டியிருப்போம். இப்போ நீ வழக்கு தொடுத்து முடித்ததுக்கப்புறம் உனக்கு ஏன் காட்டணும்? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். எதுக்கு காட்டணும்? நீ நொண்டி சாக்கு. எப்படியாவது சீமான் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார். இது வந்து உங்கள் நேற்று வந்து சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் நாங்கள் விட்டு விடுகிறோம். அது இங்கே நடக்கவே தலையை ரோட்டில் உருண்டாலே எங்கள் அண்ணன் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார். அவங்க தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து பார்ப்போம். இன்னைக்கு கூட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வந்து திருமுருகன் காந்தி வீடு முற்றுகையிட போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் நீ என்ன போராட்ட வடிவத்தை நீ கையில் எடுக்கிறியோ அதை விட பல மடங்கு உக்கிரமான போராட்ட வடிவங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இன்றைக்கி இந்த பகுதியை சுற்றி எங்கள் தம்பிங்க கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தம்பிகள் வந்து குவிஞ்சிருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? நாங்கள் தான் எல்லாத்தையும் தடுத்து வச்சுருக்கிறோம். மோதல் அப்படின்னு வந்து தொடங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கும். அதை நாங்கள் விரும்பலை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதை விரும்பலை. அதனால் அவங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எல்லாரையும் வந்து திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக வளர்ந்து நாளைக்கு 2026 ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை குழுக்களை ஊருக்கு 4 பேர் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து எதுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்குவோம். வரலாறு வந்து முடிவு பண்ணட்டும். இது உருட்டுக்கட்டைகளோடு இங்கே காத்திருக்கிறதா ஊடகங்களை கவலைப்படுது, அவங்களும் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பொய்யுங்க. தம்பிங்கெல்லாம் கையில் இங்கே அண்ணன் வீட்டில் வந்து பொங்கலுக்கு வாங்கின கரும்பு கட்டுக்கட்டாக கிடந்துச்சு. இங்கே வந்த தம்பிங்க இந்த பாருங்கள், அவர் கூட வந்து ஒரு கரும்பை வந்து கையில் வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இங்கே கொடுங்க அந்த கரும்பை. இந்த கரும்பெல்லாம் கையில் நீளமாக தம்பிங்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை ஏதோ இங்கே வந்த ஊடகங்கள் எடுத்து போட்டு எல்லாம் உருட்டுக்கட்டையோடு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் இப்போ கற்பு குறித்த விஷயங்கள் சரி, மற்ற இந்த மொழிகள் குறித்த விஷயம் சரி, தொடர்ந்து பெரியார் எழுதக்கூடிய கருத்துக்கள் தான். ஆனாலுமே அந்த விடுதலை நாளிதழில் வந்தக்கூடிய ஒரு 3 பக்கம் 4 பக்க செய்தியை வந்துட்டு முழுசாக பேசாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து பொய்யா பரப்புறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பேசுகிறோம். பெரியாரோட எல்லா தன்முரண்கள், சறுக்கல்கள், சந்தர்ப்பவாதங்கள், தன்முனைப்பு எல்லாத்தையும் தான் பேசுகிறோம். அதில் நீங்கள் தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டால் அதை மட்டும் தான் பேச பொருளாக மாற்றுறீங்க, மற்றதை பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ கீழ்வன்மனை படுகொலையில் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் பக்கம்னு போராடியது கம்யூனிஸ்ட்டுகள். அவங்க பண்ணை ஆதிக்கத்துக்கு எதிராகவும் சாதிய ஒழிப்புக்காகவும் போராடினாங்க. அன்னைக்கு வந்து எரிச்சு கொண்டது 44 பேர் எரிச்சு கொண்டது கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட நெல் உற்பத்தியாளர் சங்கங்கிற பண்ணையார் சங்கத்தை சேர்ந்தவங்க. அன்னைக்கு பெரியார் யாரை சாடினார்?
அன்னைக்கு பெரியார் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சாடினார், கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்தாரே ஒழிய அந்த பண்ணையார்களை விமர்சிக்கவே இல்லையே. இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பான காலகட்டத்தில் இதே கோபாலகிருஷ்ண நாயுடுவோட ஐயா பெரியார் வந்து நிகழ்வில் பங்கெடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி வெண்மணி திராவிட கழகத்தோட தலைவர் கோ ராமசாமி அவரோட இல்ல திருமணமே கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் நடக்குது. சாதி ஒழிப்பு தான் திராவிட கழகத்தோட முழுமுதல் லட்சியம்னா சாதி பேரை தன் பேருக்கு படி பின்னோட்டா வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரோட தலைமையில் எப்படி திராவிட கழகத்தோட இல்ல திருமணம் நடக்கலாம்? இப்படி பார்த்து பின்னாடி போனோம்னா எல்லாமே சர்க்கிளாக இருக்குது. 1962 வந்து கன்னியமிகு காகிதம் இல்லத்து வந்து அண்ணாவோட போயிட்டார், திமுகவோட போயிட்டாங்கிற காரணத்தினால அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்வு வெளிப்பாடாக இன்றைக்கி பாஜக கூட நேரடியாக பேச தயங்குகிற அதெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்காரு. முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்க அந்நியர்கள் முஸ்லீம்களுக்கு இடவச்சு தரலாமா, பாப்பானுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தோம், அது சாணியை மிதிக்க தயங்கிக்கிட்டு மலத்தில் கால் வச்சது ஒப்பானது அப்படின்னு மிக கடுமையான இதை பேசியிருக்காரு. இந்த கருத்துக்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கவோ பின்வாங்கவோ ஒருபோதும் செய்யலை. இப்போ நாங்கள் எதுக்கு தெரிவிக்கணும்? இங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தோழர்கள் வந்துட்டு உருட்டுக்கட்டைகளோடு நிற்பதாகவும் ஆயுதங்களோடு இருப்பதாகவும் வந்து ஊடகங்களில் பறக்கப்படுது. அவங்களுமே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கட்டங்க அது அடுப்பறிக்க பயன்படுத்தலாம், அவங்க தாக்கம் வந்தால் தாக்கவும் பயன்படுத்தலாம். அதனால் அது கட்டையாக தான் பார்க்கணும். அவங்க தாக்கம் வந்தால் அது வந்து உருட்டு கட்டையாக மாறும், இல்லைனா அடுப்பறிக்கிற கட்டையாக மாறும். அவ்வளோதான், இது பெருசாக பேச ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இப்போ சீமான் வந்து ஏற்கனவே வந்து பாஜக வந்து பெரியாரை விமர்சிக்கிட்டாங்க. பெரியாரை வந்து இப்போ தொடர்ந்து அதிகமாக விமர்சிக்கிறதுனால நான் ஈரோடு இடைத்தேர்தலுக்காக அதிமுக உள்ளிட்ட பாஜக வாக்குகளை வாங்குவதற்காக சீமான் இவ்வளவு பயிர்ன்றாரு. அதே போல் இவருக்கு பின்னாடி இப்போ குருமூர்த்தி போன்றவர்களுடைய ஆதரவு இருப்பதனால சீமான் இது போன்ற கருத்துக்களை இது தொடர்ந்து பரப்பிக்கிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு அற்பத்தனமான வாதம். குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? குருமூர்த்தி வந்து அந்த மேடையில் பேசுகிறப்பவே சீமானுக்கும் எனக்கும் கருத்தொற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது இந்த பெரியார் குறித்தான விமர்சனம் குறித்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அந்த சீமானுக்கும் எனக்கும் கருத்தொற்றுமை இல்லை அப்படின்னு குருமூர்த்தி சொன்னதை குறித்து ஊடகங்கள் வந்து எங்கேயுமே பேசப்பொருளாக்கலை. பாஜக எங்கே வந்துச்சு? இல்லை, பாஜகவோட அரசியல் வேறு, அவங்க நிலைப்பாடு வேறு, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு வேறு, பார்வை வேறு. சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் பெரியார் பேசினார்னு சொல்லிட்டு பாஜக பெரியார் எதுக்குது. இது எல்லாத்தையும் சறுக்குனார், சமரசம் பண்ணார், தன் முரண்பாட்டோடு இருந்தார்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்குது. பாஜக பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்க்கக்கூடிய பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் வந்து பாஜக எதிர்ப்புக்கோ ஆரிய எதிர்ப்புக்கோ அவர் வந்து அளவுகோல் இல்லை, அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. பெரியார் ஏற்பதற்கும் எதிர்ப்பதற்கும் பாஜக இது பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதே போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதில் வந்து திரும்ப பாஜக இழுத்து விடுறாங்க. அப்படின்னா இப்போ அண்ணல் அம்பேத்கரை வந்து பாஜக கொண்டாடுது, வள்ளுவ பெரும்பாட்டனை வந்து பாஜக கொண்டாடுது. அதனால் தன் வாழும் காலத்தில் வள்ளுவனும் அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னாங்க, இல்லை சனாதனத்தை ஆதரித்தாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அவங்க ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. கடந்த மாதம் வந்து கோயம்புத்தூரில் மறைந்த ஐயா பாஷாவோட அந்த இறப்புக்கு அண்ணன் போனப்போ இதே பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நாங்கள் வாக்கு பொறுக்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை காட்டமான விமர்சனம் வச்சார். அப்போ சிக்கலின் அடிப்படையில் அவங்க நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு நேரடியாக எதிர்கொள்ளணும். பாஜக மீது இதை பண்ணிவிட்டு அதை நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்பக்கூடாது. நாங்கள் பெரியாரை விமர்சிக்கிறோமா, அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு பதில் சொல்லுங்கள். அதுக்கு உள்ளவங்க இருப்பிச்சு பாஜகவோட கோத்து விடாதீங்க. இது அற்பத்தனமானது, இது கோழைத்தனமானது. திருமுருகன் காந்தி சீமானை வந்து நேரடியாக விவாதத்துக்கு கூப்பிட்றாரு. உங்களுடைய ஆதாரங்களை நீங்கள் கொண்டு வாங்க, நேரடியாக விவாதம் பண்ணிக்கலாம் சொல்கிறோம். அதனால் அது அவர் வராத பட்சத்தில் தான் இந்த முற்றுகை போராட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நேரடி விவாதத்துக்கு சீமான் தயாரா? திருமுருகன் காந்திக்கெல்லாம் எங்கள் அண்ணன் வர மாட்டார், நாங்கள் வர்றோம், தம்பிகள் நாங்கள் வர்றோம், தங்கைகள் வர்றாங்க. அவர் எங்களோட மோதட்டும். எங்கள் அண்ணன் உயரத்துக்கெல்லாம் அவர் ஆளே கிடையாது. அவர் எங்களோட விவாதத்துக்கு வரட்டும், எங்களோட பேசட்டும், பேசி வென்று காட்டட்டும், அப்புறம் பேசுவோம்.